As elections in Tamil Nadu approach, farmers in Erode district have raised their concern over the deepening agrarian crisis. With rising input costs, labor shortages and water scarcity making cultivation increasingly unviable. Sugarcane growers are among the hardest hit as the prices offered by mills are further reduced by cutting and transportation charges, leaving their net earnings significantly lower than what is announced. Farmers say labor costs have surged as the steady migration of workers to cities has led to an acute manpower shortage in the fields. ஒன்றும் அவங்க ரேட் பேசி எடுத்துக்குவாங்க, நாங்கள் அப்படியே டன்னு கணக்காக கொடுத்துருவோம். இப்போது ஃபேக்ட்ரியில் 4000 4500 கொடுக்குறாங்கன்னா இங்கே வெள்ளத்துக்காரர் 3000 3100 தான் தருவாங்க. இந்த வெட்டுக்குழி கழித்து இது பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு மானியங்கள், பயிர் காப்பீடு அல்லது எம்எஸ்பி ஆதரவு போன்ற அரசாங்க திட்டங்கள் உங்களுக்கு உதவுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேர்தல் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நெருங்கி வருது. கரும்பு விவசாயிகளின் அடுத்த அரசாங்கம் உங்களிடம் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஏதோ டன்னுக்கு கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தாங்கன்னா, ஒரு 4000 5000 கொடுத்தாங்கன்னா ஏதோ கொஞ்சம் லாபமாக தெரியும். விவசாயம் கூலி தொழிலாளர்களுடைய வருமானத்துக்கு தகுந்ததோட கூலி அதிகமாக இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் அந்த என்னமோ ஒரு திட்டம் போட்டுப்பாங்களே, பணம் கொடுக்குறாங்களே, ஒரு இத்தனை டன் விலை நிர்ணயிக்கிறாங்களே, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும். கூலி தொழிலாளரோட இங்கே இல்லை. சரிவாள் பூரா டவுன் நோக்கி நகரத்தை நோக்கி போயிடுறாங்க. கிராமத்தை நோக்கி ஊரக வேலையை திரும்ப வந்ததுனால இங்கே இல்லை, அதிகமாக இல்லை யாருமே. நகரத்தை நோக்கி போனதுனால அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வருங்காலத்தில் அந்த இது கொஞ்சம் கரும்புக்கு கூடுதல் விலை கொடுத்தாங்கன்னா மத்திய சர்க்கார் நல்லாயிருக்கும். Adding to the strain, water scarcity has deepened the crisis. Erratic rainfall and falling groundwater levels have disrupted irrigation across several blocks, lowering crop yields and forcing farmers to scale back cultivation. Many are demanding that water from the Kaveri River should be properly stored and supplied directly to agricultural fields. Banana cultivators also highlighted the lack of cold storage facilities forces them into distressed sales whenever prices crash. இப்போ சம்மர்னால தண்ணீர் இல்லாத இருக்குது. எங்களுக்கு காவிரி ஆற்றிலிருந்து ஏரிக்கு உங்களுக்கு பைப்லைன் மூலிமா ஸ்டோரேஜ் பண்ணி எனக்கு சப்ளை பண்ணால் பரவாயில்ல. அரசு திட்டங்கள் மற்றும் ஆதரவு, பயிர் காப்பீட்டு மானியங்கள் அல்லது நீர்ப்பாசனம் ஆதரவு போன்ற அரசு திட்டங்களை வாழை விவசாயத்திற்கு உதவியதா? உங்களுக்கு உடனடி ஆதரவு என்ன தேவை? எங்களுக்கு உடனடியாக இன்சூரன்ஸு கவர்மெண்ட்டே அதை ப்ரீமியம் கட்டணும். நாங்கள் கட்ட முடியறதில்ல. ஏன்னா ப்ராஃபிட் லோ மார்ஜின் தான் இருக்குது. அடுத்தது லேபர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, சவுத் இந்தியன்ஸ் கம்மியாக இருக்காங்க. Farmers in Erode say these unresolved issues will influence their voting choices in the upcoming elections. They are seeking firm assurances on higher MSP, comprehensive crop insurance, direct input support, irrigation expansion, and concrete steps to address labor shortages.